ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான் உங்களுக்கு. ஒரு பென்சில், ஒரு ரப்பர் இருக்குது. பென்சில் என்ன சொல்லுது, ரப்பரை பார்த்து, ஒவ்வொரு முறையும் என்னோடய தவறுகளை அழிக்கிறப்ப நீங்கள் கரைஞ்சி போயிடுறியோ, உனக்கு அதை பற்றின வருத்தம் எதுவும் இல்லையான்னு கேட்குது ரப்பரை பார்த்து. பென்சில் சொல்லுது, என்னுடைய தவறுகளை சரி பண்ணி நீ முன்னுக்கு என்னால் போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காகவே நான் படைக்கப்பட்டவன். அதனால எனக்கு அதில் பெருசாக வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லுது. உன்னோட ஒவ்வொரு தவறுகளையும் நான் சரி பண்ணுறப்ப, நீ முன்னுக்கு போகிறப்ப எனக்கு அதனால் பெரிய சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி தாங்க நம்ம கூட இருக்கிற நம்ம பேரண்ட்ஸும், அவங்க நம்ம வாழ்க்கை முழுக்க நம்மளோட தவறுகளை சரி பண்ணிக்கிட்டே வர்றதுனால தான் நம்மளால் முன்னுக்கு வர முடியுது. நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை அடிக்கிறப்பவும் ஒவ்வொரு அடியும் நம்மளை வளர்க்குறதுக்கானுங்க தானே தவிர, நம்மளோட தவறுகள் சரி பண்ணத்தானே தவிர வேறு எதுக்காகவும் இல்லைங்க. நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறது நம்ம எப்பவுமே கேட்போம். நம்மளை பார்த்து புறமப்படாத ஒரு ஜீவன் எதுனா நம்மளுடைய பெற்றோர்கள் மட்டும்தாங்க. நம்ம பெற்றோர்களை விட சிறந்த ஒரு அழிப்பான், நம்மளுடைய தவறுகளை சரி செய்கிற அழிப்பான் வேறு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய ஆயுள் முழுக்கவும் அவங்களுடைய ஆயுள் முழுக்கவும் நம்மளுடைய ஒவ்வொரு தவறுகளையும் சரி செய்யும் மிகச்சிறந்த அழிப்பான் நம்மளுடைய பெற்றோர்கள். நம்மை பார்த்து முறைமைப்படாத இரு ஜீவன்கள்னால் அது நம்மளுடைய பெற்றோர்கள் மட்டும்தான் என்பதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். எல்லாரும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு மதிப்பு கொடுப்போம். இந்த இரவு இனிய இரவாக அமையட்டும். எல்லோருக்கும் வணக்கம். விடியும் பொழுது, காலை பொழுது எல்லோருக்கும் நன்மையாக அமையணும். என்னுடைய சேனலும் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இரவு வணக்கம் எல்லோருக்கும். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும். இறைவன் எல்லோருக்கும் நல்ல விஷயங்களையும் நற்செயல்களையும் இறைவன் வழங்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.